நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமா? பேட்டு பால் ஸ்டெம்பு எல்லாம் வேணுமே, அதுக்கு என்ன போறது? எங்கேயும் போவேணாம். சுமதி வீட்டுல பாலும் பேட்டும் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து விளையாடலாம். பாலும் பேட்டு மட்டும் தான் இருக்கு, ஸ்டெம்ப் இல்லையே. ஸ்டெம்பு தானே, அதுவும் அந்த மரத்துல இருந்து ஒரு கிளையை உடைச்சுக்கலாம் வாங்க. எங்களுக்கு மரம் ஏற தெரியாது. ஐயா எதுக்கு இருக்க? டக்குன்னு மேல ஏறி டபக்குன்னு ஒரு கிளையை உடைச்சு போடுறேன். வாங்க வாங்க. எங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க? கிரிக்கெட் விளையாட ஸ்டெம்பு செய்ய போறோமாமா? என்னது ஸ்டெம்பு செய்ய போறீங்களா? ஆமா மாமா, அது அந்த மரத்துல ஏறி ஒரு பெரிய கிளைய ஒடிச்சு 3 ஸ்டெம்பு செய்துக்குவோம். தேவையில்லாம அந்த கிளைய எதுக்கு ஒடிக்கிறீங்க? அந்த கிளை மரத்துல இருந்தா என்னென்ன பழம் தரும் தெரியுமா? அந்த கிளை மரத்துல இருந்தா அதுல கொஞ்சம் இலை இருக்கும், அப்புறம் அதுல பூ பூக்கும், அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல காய் காய்க்கும், அது கொஞ்ச நாள்ல பழமாகும். இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச பலன். மறைமுகமாவும் இதுல நிறைய பலன் இருக்கு. அது எப்படிங்க மாமா? இலை இருக்கிற கிளைகள் அடர்ந்து இருந்தா அந்த இடம் குளிர்ச்சியா இருக்கும், நமக்கு நிழல் கிடைக்கும். மழை பெய்யும் போது அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்படாம தடுக்கும். நாம சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயுவை அள்ளி அள்ளி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி யாருமே மரத்தை வெட்டி பயன்படுத்தாம இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் எல்லா தேவைக்காகவும் மரத்தை வெட்டி பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. அதனாலதான் உலகத்துக்கே ஆபத்தா போச்சு. நாம நம்ம சாதாரண தேவைக்கெல்லாம் பலன் கொடுக்கிற மரத்தை வெட்டுறதுனாலதான் இன்னைக்கு பூமி வெப்பமாயிக்கிட்டே இருக்கு. பருவகாலம் போய் பருவ நாளா போச்சு. இதை நீடிக்க விட்டா சீக்கிரம் உலகம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கவே முடியாதா? கட்டாயம் முடியும். எப்படி? இப்ப நான் உங்களை கிளைய ஒடிக்க வேணாம்னு சொன்ன மாதிரி ஊர்ல யாரு எங்க அனாவசியமா சுயநலத்துக்காக மரத்தை வெட்டினாலும் தடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மரத்தை நட்டி வளர்க்கலாம். வீட்டுல இடமே இல்லையே, மனசுல இடம் இருந்தாலே போதும். பள்ளிக்கூடத்துல நடலாம், ஏரிக்கரை ஓரம், சாலை ஓரம், மலைகள், இப்படி சும்மா கிடக்கிற இடத்துல எல்லாம் மரத்தை நட்டு வளர்த்தா பூமி குளிரும், மழை வளம் பெருகும். இப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன முக்கியமான விஷயம்? காற்று மண்டலத்துல கார்பன் துகள்ங்க அதிகமாகி பூமியோட வெப்ப அளவு கூடி போச்சு. அதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரை தடுக்க நம்ம காப்பாத்துற ஓசோன் மண்டலம் இருக்கு இல்லையா, இப்ப அது கூட ஓட்டையாகிட்டே வருது. சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுடைய எதிர்காலமே ரொம்ப கவலையா இருக்குப்பா. இந்த நிலம் மாறணும்னா பூமிய அதுல வாழற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து குளிர வைக்கணும். அதுக்குத்தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாமா. இனிமே எங்கேயும் யாரும் மரங்களை வெட்டாம பாத்துக்குவோம். நாங்களும் மரங்களை நட்டு வளர்ப்போம் மாமா. வர்றோம் மாமா, போயிட்டு வரோம் மாமா. அடா 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 அடா, குழந்தைங்க சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெரியவங்க எப்பத்தான் புரிஞ்சுக்குவாங்களோ?